ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லைங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன். இது அட்டகாசமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப காரமாக இல்லாமல் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு 15 வரமிளகா தோலில் உள்ளே இருக்கிற விரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கிள்ளி அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க, ஒன்லி வரமிளகா மட்டும்தான். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கூட ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கலாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 250 கிராம் சிக்கன் குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் காரம் உப்புலாம் நல்லா ஏறும். அதுக்காக அதை இது கூட சேர்த்து ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி வெந்துடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு வதக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக வதங்கிடும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இதிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சின்னதாக இருக்கும் போது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நம்ம வதக்கும் போதே பாதி வெந்துடும். இது பேலன்ஸ் நல்லா வேகிறதுக்காக இதை வச்சுட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் நல்லா குக்காகி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் ஓப்பன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது ரச சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், இதுக்கெல்லாம் பக்கா காம்பினேஷனுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வெறுமனையாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சிக்கன் ரெகுலராக குழம்பு 65 அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஒரு டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.